இன்னைக்கு நான் ரொம்ப கம்மியா பேசப்படுற ஒரு டாபிக் அண்ட் ஃபீல்டிங் பிளண்டர்ஸ்க்கு காமனான டாபிக் பத்தி பேச போறேன். அதுதான் ஃபியர் ஆஃப் கிரிக்கெட் பால். நிறைய பிளேயர்ஸ் பால் கேட்ச் வரும்போது பேனிக் ஆவாங்க. ஃபியர் ஆஃப் டிராப்பிங் த கேட்ச், ஃபியர் ஆஃப் கெட்டிங் ஹர்ட், கையில் அடிபட்டுருமோன்னு ஒரு பயம் எல்லாருக்குமே இருக்கும் கிரிக்கெட் பால் வச்சு விளையாட போது. ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணுவீங்க? இம்பார்ட்டன்ட் திங், உங்க டெக்னிக்கை நீங்க பேக் பண்ணணும். கரெக்டான டெக்னிக் கத்துக்கோங்க. லோவர் கப் கேட்ச், அப்பர் கப் கேட்ச், இந்த டெக்னிக் உங்க மசில் மெமரி ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. ஸோ டெய்லி உங்க பேட்டிங் பவுலிங் செஷன்ஸ் போறீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் கேட்சஸ் எடுங்க. லோவர் கப், அப்பர் கப், ஃபிளாட் கேட்சஸ் எடுங்க. ஹை கேட்சஸ் லோவர் கப் அண்ட் அப்பர் கப் ரெண்டுமே எடுங்க. எல்லாமே ஒரு 25-30 எடுங்க. ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்க ஃபீல்டிங்ல. மறந்துடாதீங்க, 80% ஆஃப் த டைம் எல்லா கிரிக்கெட்டரும் ஃபீல்டிங் தான் பண்ணுவீங்க உங்களோட கிரிக்கெட்டிங் கரியர்ல. அண்ட் பேட் டே இன் த ஃபீல்ட் உங்களோட பேட்டிங் அண்ட் bowling அஃபெக்ட் பண்ண போகுது கண்டிப்பா. ஸோ மேக் ஷூர் தட் இந்த 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்றீங்க. அப்பதான் உங்க 45 மினிட்ஸ்க்கான ஒரு வேல்யூ கிடைக்கும் உங்களுக்கு. இதுல கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணணும் நீங்க. அதே மாதிரி ஹை கேட்சஸ் போகும்போது உங்களோட ப்ரிஃபர்ட் டெக்னிக் வச்சுக்கோங்க. எல்லாருமே வந்துட்டு லோவர் கப்ல கம்ஃபர்டபுளா இருக்க மாட்டாங்க. நிறைய பிளேஸ் அப்பர் கப் இருப்பாங்க. நீங்க ஆஸ்திரேலியன் பிளேஸ் பார்க்கலாம், நியூசிலாந்து பிளேஸ் பார்க்கலாம். அவங்களாம் அப்பர் கப் டெக்னிக் போவாங்க ப்ரிஃபரபிளி. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதில் 90% டைம் எடுக்க பாருங்க, எஸ்பெஷலி ஹை கேச்சஸ். ஸோ அப்பர் கப் நீங்கள் கம்ஃபர்டபுள்னா கொஞ்சம் ஏர்லியாக பொசிஷன் போங்க, பொசிஷன் பண்ணிட்டு போடுங்க. லோவர் கப் கம்ஃபர்டபுள்னா அதில் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ பேக் யோர் டெக்னிக். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி அதை பேக் பண்ணுங்க. தென் இம்பார்ட்டன்ட் திங், உங்களுக்கு ஃபியர் ஆஃப் த பால் போறதுன்னா உங்களோட மைண்ட்ல ஒரு ப்ரீவியஸ் இன்ஜரியோ இல்லை பால் அவுட்டா என்ன ஆகும்ன்ட்டு ஒரு பயமோ அது எப்பவுமே ஓடிட்டே இருக்கும். அந்த பயத்தை நீங்க ஓவர் கம் பண்ணியே ஆகணும். அது பண்றதுக்கு நீங்க கண்டிப்பா ப்ராக்டிஸ் உங்க மசில் மெமரி வர வரைக்கும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்க ப்ராக்டிஸ் செஷன்ஸை நீங்க என்ஜாய் பண்ணணும். இது கான்ஸ்டன்டா ஒர்க் பண்ணுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நீங்க ஓவர் கம் பண்றதுக்கு ஒரு ஃப்ரெண்டோட இன்ஜுரியா இருக்கட்டும், உங்களோட இன்ஜுரியா இருக்கட்டும், அது உங்க மைண்ட்ல நேச்சுரலா இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. அது வைக்கிறதுக்கு நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு சிம்பிள் பைக் ஓட்டி நீங்க கீழே வந்தீங்கன்னா அது உங்க மைண்ட்ல இருந்துட்டே இருக்கும். பட் நீங்க கண்டினியூஸா ஓட்ட திருப்பி அதை மறந்துடுவீங்க ப்ரீவியஸ் இன்சிடென்ட். ஜஸ்ட் லைக் தட் ஃபீல்டிங் இஸ் அன்அவாய்டபிள் நினச்சிக்கோங்க. பண்ணிட்டே இருங்க, என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க. இதெல்லாம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பால் ஃபேர் போயிடும்.